हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम मंडे मिनी व्लॉग என்னன்னு பார்க்கலாமா இன்னைக்கு இல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிளகாய் சட்னியும் ராகி இட்லி தான் நேத்து போட்ட வீடியோல இருந்திருக்கும் ராகி மாவு அரைச்சிருக்கேன் எப்படி நல்லா புளிச்சு வந்திருக்கு சரி தம்பி காலையில ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு முதல்ல தம்பிக்கு மட்டும் 4 இட்லி போட்டுடலாம்னு சொல்லிட்டு 4 இட்லி போட்டாச்சு இட்லி நல்லா தான் வந்திருந்துச்சு சாஃப்ட்டா இருந்துச்சு சாப்பிடுறதுக்கு நல்லா இருந்துச்சு அந்த மிளகாய் சட்னி வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சு லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் புது வரவு ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள வச்சு தான் இன்றைக்கி லஞ்சு சம்பவம் பண்ண போகிறோம் இவங்க தான் அது அம்மிக்கல் இது வந்து காஞ்சிபுரத்தில் என் சிஸ்டர் வாங்கியிருந்தாங்க அவங்க யூஸ் பண்ணாமே அப்படியே வச்சுருந்தாங்க சரி நீ எதுக்கு யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் தள்ளிட்டு வந்துட்டேன் இது வச்சு தான் இன்றைக்கி மிளகு ஜீரகம் வச்சு ஒரு குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து மழைக்காலம் இந்த குளிர்காலத்தெல்லாம் சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா கூட இதை மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சளியும் நல்லா போயிடும் இது வந்து வெங்காயம் மிளகு ஜீரகம் மல்லித்தூள் எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் நான் வந்து அம்மியில் அரைக்கிறேன் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அரைச்சிட்டு இந்த மாங்காய் வத்தல் வந்து வீட்டில் போட்டது தான் இது வந்து ஒரு 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க ஏன்னா அதில் ரொம்ப உப்பு அதிகமாக இருக்கிறதுனால ரொம்ப உப்பு அதிகமாகிடும் அதனால் ஊற வச்சுட்டு நல்லாயிருக்கும் இல்லை மஞ்சள்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு புளி கரைசல் கொஞ்சமாக சேர்த்துங்க புளி ரொம்ப சேர்க்காதீங்க மாங்காய் புளிப்பாக இருந்துச்சுன்னா புளிப்பாகிடும் குழம்பு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணுவோம் தாளிப்பு நல்லெண்ணெய் சேர்த்துங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் வெந்தயம் வடகம் சேர்த்துட்டு நல்லா தாளித்து வச்சுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்து 10 பல் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எல்லாம் மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே அதில் சேர்த்துருவோம் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க ரொம்ப இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வைங்க இதில் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லை வெறும் பச்சை வாசனை போனால் போதும் இது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சமாக போடுங்க அதிகமாக போட்டுறாதீங்க ஏன்னா மாங்காயில் உப்பு இருக்கும் 10 நிமிஷம் மூடி போட்டு வெந்த பிறகு ஒரு முட்டை உடச்சி சேர்த்துங்க ஆப்ஷன் தான் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைனா தேவையில்லை ஒரு 2 மினிட்ஸு வச்சுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் சர்வ் பண்ண வேண்டியது தான் வர மழை காலத்தில் இந்த குளிர் காலத்துலலாம் சூப்பரான ரெசிபிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் பாய் பாய்